வணக்கம் பெயிண்ட் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே அவுட்ரு பக்கம் ஃபுல்லாகவே பூச்சி பூசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பூச்சி வெள்ளம் முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே அவுட்ரு எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நாளைக்கு வேலையை ஆரம்பம் வைக்கக்கூடிய ஏரியா இது. இந்த பாருங்கள், தெளிவாக வரக்கூடிய பூச்சி பூசப்பட்டுள்ள ஏரியா. அதான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. உள் பக்கம் ஃபுல்லாகவே ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு ஒரு ரூம் ஒன்று பாக்கி இருக்குது. அதுதான் இப்போ ஒயிட் வாஷ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் எல்லா வேலையும் ஃபுல்லாகவே முடிவடைஞ்சிருக்கு ஒயிட் வாஷ் பண்ணது. இந்த பக்கம் வெப்சைட்டில் உள்ள அது வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் பூச்சி பூசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் அடிக்கக்கூடிய பிளாஸ்டர் கோட்டு பெயிண்ட்டு, டேம் ஷீட் 5 இயர்ஸ் வாரண்டி உள்ள பெயிண்ட்டு, எல்லாமே ஏசியன் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஒயிட் எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதே பட்டி பார்த்த சவுறு மாதிரி இருக்குது. பட்டிலாம் பார்க்கல, பிளாஸ்டர் கோட் அப்படிங்கிற ஒரு வகையான கோட்டை பெயிண்ட் பிளாஸ்டர் கோட்டை தான் அடிச்சிருக்கோம். அதுதான் அடிச்சிருக்காங்க. அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. அதான் ஏசியன் வால்பட்டி. இதை அடித்து முடித்த பிறகு அடுத்தது ஏசியன் வால்பட்டி பயன்படுத்த வேண்டும். சவுறு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். இதான் சீலிங், பாத்ரூம் சீலிங். அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இது ஃபுல்லாகவே மேல் வீட்டு இதில் உள்ள எல்லா வேலையும் முடிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் சவுறு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்ட போகிறாங்கிறதுனால அந்த பக்கம்லாம் நாங்கள் வந்து இது பண்ணல. பின்பக்கத்தில் உள்ள வால் எல்லாமே இது ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டுள்ளது. எல்லாமே பிளாஸ்டர் கோட்டு தான். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். பிரைட்னஸ் ஒயிட் அதிகம். இதில் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக கிடையாது. ஒயிட் சிமெண்ட் போல் கீழே வந்து அடி உட்கார்ற தன்மை எல்லாம் இருக்காது. நீங்கள் அடிச்சுட்டு மிக்சிங் மட்டும் நாளைக்கு கூட வந்து அடிக்கலாம். ப்ரேமர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு. இதுதான் மேலே மாடியிலேருந்து எடுக்கிறோம். மேல் வீடு, கீழ் வீடு. கல்லை போட்டு சுரண்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாறுகோல் வச்சு ஃபுல்லாகவே கூட்டி விடுறாங்க. அதுக்கு பிறகு உள்ள சுரண்டி எல்லாத்தையும் எடுத்துச்சு. அதற்கு பிறகு அதெல்லாம் சுத்தமாக செய்யப்படுகின்ற வேலை இது பாருங்கள். ஏன்னா அந்த சில மண் துளிகள் இருந்தால் கூட அது வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்காது, ஃபினிஷிங்கே கெடுத்துரும். அதனால் இந்த அளவுக்கு நேர்த்தியாக அழகாக செய்ய வேண்டியது. அதான் நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.